Hi students, இன்னைக்கு exercise 1.4ல fourth problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Show that the function f from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 but not on to அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, f from n to n அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏபின்னு ரெண்டு எடுத்துக்கலாம். நாம ஏக்கும் என்னதான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு வர ஆன்சர் பி எப்படி வருமா, அதுவும் நேச்சுரல் நம்பரா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எக்ஸுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸும் என்னதான் வருமா, நேச்சுரல் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப வர்ற ஆன்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 சொல்லிட்டாங்க, ஆனா ஆன் டூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நம்மளுக்கு வரப்போற எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதான் வருமா, நேச்சுரல் நம்பர் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எனக்கு வர எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதான் வருமா, நேச்சுரல் நம்பரா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர்னா என்ன நம்மளுக்கு தெரியும், 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படிதானே? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு 1 போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 என்னவா இருக்கும், அப்போ 2, எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே 1 போட்டுக்கலாம், மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு 1 2, 2 மைனஸ் 1 1 தான் ஆன்சர். ஓகே, அடுத்து எக்ஸுக்கு என்ன போட போகிறோம், 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 என்ன வரும், 2, எக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் 2 போடுங்க, மைனஸ் 1. 2 2s are 4, மைனஸ் 1 என்ன ஆன்சர் வரும், 3. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 3, அப்போ 2, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3 போட போகிறோம், மைனஸ் 1. அப்போ 2 3s are 6, மைனஸ் 1 என்னது ஆன்சர் 5. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா எஃப் ஆஃப் 4 is equal to 2 into 4 minus 1. 2 4s are 8, மைனஸ் 1 என்னது 7. அடுத்து 5, f of 5 is equal to 2 into 5 minus 1 இருக்குமா, 2 5s are 10, minus 1 என்ன வரும் 9. ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இது 1 ஆன் டு 1 கண்டுபிடிக்கணும்ல. ஏ பி அப்படின்னு 2 செட் எடுத்துக்கலாம். இப்போ ஏ என்ன நம்மளுக்கு தெரியும், எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே பியில் என்ன எடுத்துக்கலாம், 1 2 3 4 5 6 7 8, அகெயின் இதுவும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எல்லாமே. இப்ப பாருங்க, நம்ம எக்ஸுக்கு 1 போடும்போது நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சது, 1 தான் கிடைச்சது. அப்ப மேப் பண்ணிடலாமா? அடுத்து எக்ஸுக்கு 2 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சது, 3 கிடைச்சது. அப்ப 2 போடும்போது நம்மளுக்கு 3 கிடைச்சது இருக்கு. அடுத்து எக்ஸுக்கு 3 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சது, 5. 3 போடும்போது 5 கிடைச்சிருக்கு. எக்ஸுக்கு 4 போடும்போது இங்க என்ன கிடைச்சிருக்கு, 7. அதே மாதிரி இங்க 5 போடும்போது இங்க 9. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, 1 சொல்லிட்டாங்க, பட் நாட் ஆன் டூன்னு சொல்லிட்டாங்க. இது 1 நம்ம செக் பண்ணுவோமா? 1னா என்ன, இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்க ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. 1க்கு 1, 2க்கு 3ன்னு ஒரே ஒரு இமேஜ் இருக்கு, 3க்கு 5ன்னு ஒரே ஒரு இமேஜ் இருக்கு, 5க்கு 4க்கு 7ன்னு ஒரே ஒரு இமேஜ் இருக்கு, 5க்கு 9ன்னு ஒரே ஒரு இமேஜ் இருக்கு. அதே மாதிரி 6க்கு பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும்
அதாவது இது என்னது நம்மளோட டொமைன், இது என்னது நம்மளோட கோடொமைன். டொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இருக்கா? அப்ப இது என்ன நம்ம சொல்லிடலாம், 1 நம்ம சொல்லிடலாமா? எப்படி எழுதிக்கலாம்? distinct elements of A have distinct elements in B. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம். அப்ப இது என்னது? therefore it is 1 function. therefore it is 1 function எழுதிக்கோங்க. இப்ப நம்ம on 2 இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். on 2 என்னன்னா ரொம்ப சிம்பிள். இங்க கோடொமைன்ல பாருங்க, கோடொமைன்ல எலமெண்ட்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, இங்க இருக்க கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும்னா ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பா இருக்கணும். ப்ரீ இமேஜ் இருக்கா? 1க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு, 2க்கு இருக்கா? இல்ல. அடுத்து பாருங்க, 3க்கு இருக்கு, பட் 4க்கு இருக்கா? இல்ல. 2, 4, 6, 8 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எலமெண்ட்ஸுக்கு இங்க என்ன இல்ல, டொமைன்ல ஒரு ப்ரீ இமேஜ் இல்ல, அப்படிதானே? இங்க பாருங்க, 2க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இங்க இல்ல, 4க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இல்ல. ஓகேவா? சோ இப்படி இருந்துச்சுன்னா இது என்னது? நாட் ஆன் 2. ஓகேவா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நீங்க இந்த மாதிரியும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இந்த கோடொமைன்ல இருக்கிறது இதான கோடொமைன். கோடொமைன்ல எதுலாம் ரேஞ்ச் நம்ம சொல்லுவோம்? இந்த மார்க் பண்ணி வந்திருக்குல இந்த வேல்யூஸ், இதுதான் நம்மளோட ரேஞ்ச். அப்படிதானே? கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஆன் 2ன்னு சொல்லுவோம். ஈக்குவலா இல்லைன்னா அது நாட் ஆன் 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்களேன், இப்ப கோடொமைன்லாம் என்னது? 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்குதுல்ல. நம்மளோட ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல வேல்யூஸ், எலமெண்ட்ஸ், அதுதான் நம்மளோட ரேஞ்ச். என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம்? 1 மார்க் பண்ணியிருக்கோம், 3 மார்க் பண்ணியிருக்கோம், 5, 7, 9 இப்படி போயிட்டே இருக்கு. இப்படிதானே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்ப ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். அப்ப இது என்ன இல்ல? therefore it is not onto function. ஓகே, இல்ல எனக்கு ரொம்ப சிம்பிளா எனக்கு வேணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்க இந்த கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுக்கு இல்லைனாலும் அது என்னது? நாட் ஆன் டு மீனிங். ஓகேவா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? therefore it is 1 function but not onto function எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். Thank you.